2 பேதுரு 1வது அதிகாரத்திலிருந்து 1 முதல் 8 வசனங்கள் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தறிந்தும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த காரியங்களிலிருந்து நாம பார்க்கும்போது பேதுரு தன்னுடைய கடைசி நாட்களிலே எழுதின இந்த நிருபத்தில என்ன எழுதி இருக்கிறார் என்றால், நாம் கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் கனி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு கனி உள்ள வாழ்க்கை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உள்ளவர்களாக வாழ வேண்டும். கனி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. கனி உள்ள வாழ்க்கை என்றால் என்ன? பிரயோஜனம் உள்ள வாழ்க்கை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பொருள் வாங்குறோம், வீட்டுக்கு ஒரு சின்ன பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குடம் வாங்குறோம், ஒரு 50 ரூபாய் 60 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து ஒரு குடம் வாங்குறோம். அந்த குடத்துல ஒரு ஓட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எத்தனை பேரு அந்த குடம் நல்ல குடம்னு சொல்லுவீங்க? சின்ன ஓட்டை தாங்க. ரொம்ப பெரிய, அவ்வளவு பெரிய குடம், இவ்வளவு பெரிய குடம் இருக்குது, என்ன ஒரு சின்ன குண்டூசி அளவு ஓட்டை இருக்குது, அவ்வளவுதான். ரொம்ப நல்ல குடங்க, இவ்வளவு இருக்குது, இவ்வளவு பெருசா இருக்குது. நம்ம எல்லாம் எங்க பார்க்கணும்? அந்த சின்ன ஓட்டையை தான் பெருசா பார்க்கணும். அவ்வளவு பெரிய குடம் எவ்வளவு ஆயிடும்? நம்ம கண் பார்வைக்கு, நம்ம மனசுக்கு சின்னதாயிடும். அந்த சின்ன ஓட்டை தான் எவ்வளவு பெருசாயிடும்? குடம் சைஸு பெருசாயிடும் நம்மளுக்கு. முதல்ல அதை எடுத்துட்டு போயிட்டு கடைக்காரன் கிட்ட கொடுத்து, பாரு அதனால 100 ரூபாய் குடத்துக்கு 20 ரூபாய் ஆட்டோ செலவு பண்ணிருக்கிறேன். குடமா இப்ப குடமா இப்ப ஏன் நம்ம அந்த குடத்துக்காக அவ்வளவு பிரயாசப்படுறோம், மெனக்கடுறோம் அப்படின்னா கவனிங்க. ஏன்னா அது பலன் கொடுக்கல. அது என்ன பண்ணல? பலன் கொடுக்கல. நம்ம அதுகிட்ட ஒரு எதிர்பார்ப்போடு வாங்கணும் அந்த குடத்தை. இந்த குடத்துல தண்ணி பிடிச்சி வச்சா இந்த குடத்துல தண்ணி கீழே போக கூடாது, நிக்கணும், நிலைச்சிருக்கணும் அப்படின்ட்டு அந்த சின்ன குடம் கிட்ட நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வாங்குறோம். அது பலன் கொடுக்கலன்னு உடனே நம்ம என்ன பண்றோம்? அது திருப்தி அடையல. அதை சரி பண்ணாதான் நமக்கு ஒரு திருப்தி வருது. சரி பண்ணாம நீங்க தண்ணி பூச்சி வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்? காலையில குடிச்சு வச்சுட்டு சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா குடம் காலியா இருக்கும். அதனால நம்ம பாருங்க, அப்போ ஒரு குடத்துக்கே இவ்வளவு பலன் எதிர்பார்க்கிற நம்ம இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மை குறித்து கர்த்தர் பலன் எதிர்பார்க்க மாட்டாரா? அப்போ நம்மள எப்படிப்பட்ட குடமா இருக்கிறோம்? பைபிள் சொல்லுது பாத்திரமா. நம்ம எல்லாம் ஒவ்வொரு பாத்திரமா. நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு பாத்திரங்கள். வேதம் அப்படிதான் சொல்லுது, ஒவ்வொரு பாத்திரம். நீங்களாம் ஒரு சிலர் ஆண்டவருக்கு முன்னாடி தேவனுடைய தெரிந்து கொள்றதுல ஒரு பாத்திரமாவது வச்சிருக்கிறார் அப்படி வீட்டுல. அப்ப நம்ம பலன் கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். ஆமே, கரெக்டு தானே? தப்பு கிடையாதுல்ல? இப்ப பலன் கொடுக்கறது தப்பா சரியா? கரெக்ட். அப்ப நம்ம பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணுன்றது சரியா தப்பா? சரி. அப்ப பலன் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் பேதுரு எழுதுறாரு, நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும். அந்த பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் கனி நிறைந்தவர்களாய் இருக்கணும்னா என்னென்னலாம் வேணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க சொல்ற காரியங்களை தான் நம்ம படிக்கிறோம். முதல்ல அவங்க என்ன சொல்றாருன்னா, நம்முடைய தேவனுடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால். முதல்ல என்ன சொல்றாருன்னா, நீங்கள் இயேசுவின் நீதியை பெற்றவர்கள் சொல்லிடுறாரு. நான் ஒரு வாரம் ஃபுல்லா அதை பேசினேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இயேசுவின் நீதியை நீங்கள் பெற்றவர்கள் சொல்லிட்டு பேசி இருக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள் சொல்லி எழுதி இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாஸ்டர்களுக்கு ஒரு விசுவாசம், விசுவாசிகளுக்கு இன்னொரு விசுவாசம் கொடுக்கல. எல்லாருக்கும் ஒரே விசுவாசம் தான். பாஸ்டருக்கும் ஒரே விசுவாசம் தான். என்னை விட 10 லட்சம் பேருக்கு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணாருன்னா
அவருக்கும் ஒரே விசுவாசம் தான். இன்னைக்கு தாங்க இயேசு ஏத்துக்கினேன் அப்படின்றவங்களுக்கும் ஒரே விசுவாசம் தான். கர்த்தர் வந்து விசுவாசத்தை என்ன பண்றாருன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சரி பாஷுக்கு கொஞ்சம் நெருங்கி விசுவாசம் கொடுப்போம், விசுவாசிக்கு கொஞ்சம் கம்மி விசுவாசம் கொடுப்போம், அப்படிலாம் கொடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரே விசுவாசத்தை தான் கொடுத்திருக்கிறார். வசனம் சொல்லுது, ஒரே விசுவாசம், ஒரே ஞான ஸ்நானம், ஒரே ஆவி. புரியுதுங்களா? ஆமா. அப்போ ஒரே விசுவாசத்தை தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன நினைச்சிருந்தீங்கன்னா, விசுவாசிகளாகிய நீங்கள் மக்கள் நீங்க என்ன நினைச்சிருந்தீங்கன்னா, உங்க மேலதான் தப்பு. நீங்க என்ன பண்றதுன்னா, உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிறதும் இல்ல, அத யூஸ் பண்றதும் கிடையாது. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, நான் என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு விசுவாசி, என்னாலலாம் என் ஜெபத்துக்கு அப்படி கர்த்தர் பதில் கொடுப்பாரு, நான் ஜெபம் பண்ண கேட்க மாட்டாரு, பாசு ஜெபம் பண்ணா கேட்பாரு. யார் எந்த பைபிள்ல எழுந்திருக்குது கர்த்தர் பாசு ஜெபம் பண்ணா கேட்பாரு, நீங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரு? எந்த பைபிள்ல எழுந்திருக்குது? எங்க படிச்சீங்க? அப்படிலாம் கிடையாது. நீங்க ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு, நான் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் கேட்பாரு. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளே ஒரே விசுவாசத்தை தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு என்ன விசுவாசம், அதே போல எனக்கும் விசுவாசம். அப்போ நீங்க மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. பாருங்க, அவங்க என்ன நினைச்சிடறாங்கன்னா, பாஸ்டர்னா ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்க கிட்ட நிறைய பவர்லாம் இருக்குது. இல்லவே இல்லை. ஒரே கவனிக்க, ஆண்டு சொல்ற மார்க் 16வது அதிகாரம் 15, 16 வருஷத்துல படிச்சு பாத்தீங்கன்னா, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அவன சொல்லிட்டு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யார் மூலம் நடக்கிற அடையாளம்? ஆமா, யார் ஆண்டவரை விசுவாசிச்சாலும், அவர் பாஸ் ஆனாலும் சரி, ஒரு சாதாரண பிரஜையா இருந்தாலும் சரி, அவர் கர்த்தரை விசுவாசிச்சா கர்த்தர் அந்த விசுவாசத்தின் மூலம் நடக்கிற அடையாளம் என்னன்னா, அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவாங்க. வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்ப பாருங்க, ஒரு விசுவாசி ஒரு வியாதிஸ்தங்கிட்ட போய் நீ அங்க என்ன சொன்னா, நீங்க வந்து உருக்கமா ஜெபம் பண்ணாதான் சுகம் ஆகும்னு சொல்லல. நீங்க யாரும் உடம்பு சரியில்லைன்னா நான் சொன்ன கேளுங்க, நீங்க விசுவாசமா அந்த வசனத்தை டக்குன்னு மைண்ட்ல போட்டு ஒரு பிளாஷ் அடிச்சுக்கோங்க, லைட் அடிச்சுக்கோங்க, பளிச்சுன்னு ஒரு லைட்டு. என்னன்னா வசனம் சொல்லுது, நான் விசுவாசி, நான் வியாதிஸ்தன் கை வச்சு அவன் சுகமாமான்னு சொல்லுது. அப்ப யாரும் வியாதி இருந்தா அவனுக்கு கூப்பிட்டு, எங்க மேல உடம்பு சரியில்லைங்களா, சுகம் உண்டாகட்டும், போ போ சரியாயிடும் போ. ஏன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இப்படி வேலை செய்யணும். வசனம் என்ன சொல்லிருக்குது, வியாதிஸ்தர்களுக்கு கரங்களை வைப்பீர்கள், அப்போது அவர்கள் சொஸ்தமாவர்கள். வசனம் சொல்லி இருக்குது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் யாரு? விசுவாசி. நான் யார் மேல கை வைக்கிறேன்? ஆமா, அப்படியே சொல்லிருது. வியாதிஸ்தர்கள் கைகளை வைத்து ஒரு பெரிய நீண்ட ஜெபம் பண்ணினால், ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணினால் அவர்கள் சுகம் ஆவார்கள். அப்படியே சொல்லி இருக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லுது, வியாதிஸ்தர்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அவ்வளவுதான். நீங்க ரொம்ப சிம்பிளா அதை நம்பணும். நீங்க யாராவது உடம்பு சரியில்லை, உங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, இல்ல சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போட்டுக்கா நீ சொன்ன, நீ வா நான் ஒரு கை வச்சு அனுப்புறேன், போயிட்டு வா, போட்டு முன்னாடியே சரியாயிடும். அங்க போய் டாக்டர் செக் பண்ணி சொல்வாரு, நல்லா தானே இருக்குது உடம்புன்னு வரு நடக்குங்க. ஆண்டவர் பாருங்க, இந்த அடையாளம்லாம், இந்த அதிகாரத்தை, உரிமைகள் எல்லாம் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாரு. அவர் ஆண்டவர் சொல்லும் போது ஊழியக்காரர்களுக்கு இல்ல, ஊழியக்காரர்களுக்கு சில வரங்கள் வேலை செய்யுது. ஏன் வரங்கள் வேலை செய்யுதுன்னா, ஊழியத்துல 5 வித அழைப்புகள் இருக்குது. அப்போஸ்தலர் அழைப்பு, தீர்க்க தரிசன அழைப்பு, சுவிசேஷகர் அழைப்பு, பாஸ்டர் அழைப்பு, அதான் மேய்ப்பர் அழைப்பு, போதகர் டீச்சர், பைபிள் அதாவது புஸ்தகம் எழுதுறாங்க டீச்சர், போதகர் அழைப்புன்னு 5 வித அழைப்பு இருக்குது. அந்த 5 வித அழைப்புகளுக்கு ஏற்ற வரங்கள் வேலை செய்யும். அதான் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, இப்போ ஒரு தீர்க்கதரிசியை பார்த்து நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க, அவர் பெரிய இல்ல. கர்த்தர் எந்த வேலைக்கே அவரை தெரிந்து கொண்டாலும் அந்த வேலைக்குரிய வரத்தை கொடுத்திருக்காரு. ஒரு கம்பெனியில யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனில பியூன் இருக்கிறாரு, கிளர்க் இருக்கிறாரு, மேனேஜர் இருக்கிறாரு, புரியுதுங்களா? எல்லாரும் இருந்தாதான் அந்த கம்பெனி நல்லா இருக்கும். ஆனா கம்பெனி என்ன பண்ணுது, மேனேஜருக்கு கார் கொடுக்குது, கிளர்க்கு பைக் கொடுக்குது, பியூனுக்கு சைக்கிள் கொடுக்குது. ஏன்னா அவங்க வேலைக்கு ஏற்ற வாகனத்தை தான் கொடுக்குது. ஏன்னா அவங்க வேலைக்கு ஏற்ற வாகனம். மேனேஜருக்கு ஏன் கார் கொடுக்குதுன்னா, மேனேஜருக்கு பெங்களூர் போவார், திடீர்னு கோவா போவாரு, சப்போஸ் வேற என்ன கேரளா போவார், ஆந்திரா போவாரு வேலை விஷயமா, அவ்வளவு தூரம் பைக்ல போக முடியாது. அதனால கம்பெனி புத்திசாலித்தனமா மேனேஜருக்கு கார் கொடுக்குது. ஏன்னா அவர் வேலை பெரிய வேலை, போறதுக்கு பெரிய வண்டி வேணும். கிளர்க்கு ஏன் பைக் கொடுக்குது, அவரு இங்க சிட்டிக்குள்ளே சுத்த போறாரு. பியூனு ஏன் சைக்கிள் கொடுக்குது, பியூனு ரொம்ப அதிகபட்சம் டீ கடைக்கு போயிட்டு வர போறாரு, இல்லைன்னா பேங்குக்கு போயிட்டு வர போறாரு, மற்றபடி உள்ளே உட்காந்து இருக்க போறாரு, அவருக்கு சைக்கிள் போதும். இது கம்பெனியுடைய லாஜிக். அப்போ நம்ம கூட அப்படிதாங்க,
கர்த்தர் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வரங்களை கொடுக்கிறாரு. விசுவாசிகளுக்கு இந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீ விசுவாசியா இருக்கிற, நீ என் நாமத்தினால பிசாசு துரத்துவ, போதும், உங்களுக்கு அது போதும். சரி, என் நாமத்தினால வியாதிஸ்தர்கள் கைகளை வைத்தால் அவர்கள் சொஸ்தமாவார்கள். நவமான பாஷைகளை பேசுவீர்கள். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தால் அது உங்களை சேதப்படுத்தாது. அது சாவுக்கு எதுவான அதுக்கு கொஞ்சம் உஷாரா இருக்கணும் பாருங்க. அதுக்கு போட்டி விஷம் குடிச்சா சாக மாட்டீங்கன்னு சொல்லல, வேணுன்ட்டே விஷம் குடிச்சா சாக மாட்டீங்கன்னு சொல்லல. நம்ம ஆளுக்கு அதுக்கு பாருங்க, பாட்டில் கையில வச்சுக்குது. சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாதுன்னு போட்டுக்குது. கர்த்தாவே, நான் இப்போது அடியை குடிக்க போகிறேன் அப்படி சொல்லல. இன்னைக்கு தண்ணியில விஷம் இருக்குது, தெரியுங்களா உங்களுக்கு? தண்ணியில விஷம் இருக்குதா இல்லையா? டாக்டர் போய் செக் பண்ணி பாருங்க, சொல்லுவாங்க. அவங்க லேப்ல போட்டு தண்ணியை போட்டு எந்தெந்த தண்ணியில எவ்வளவு விஷம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற அரிசியில விஷம் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நீங்க சாப்பிடுற பருப்புல விஷம் இருக்குது, அது தெரியுமா உங்களுக்கு? கறிகள்ல விஷம் இருக்குது, மாംசத்துல எத்தனையோ மாംசங்கள்ல டேஞ்சர் கொழுப்புலாம் இருக்குது. எல்லாமே சாப்பிடுறோம். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உலகத்துல விஷம் நிறைஞ்ச உலகம், பொருள் எல்லாம் விஷமாயி போச்சு, ஆனா அது உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆண்டு லிட்டரலா விஷம்னா அப்படியே பாட்டில் விஷத்தை எடுத்து டெய்லி குடிப்ப, நீ சாக மாட்ட அப்படி சொல்லல. அப்படி சொல்ல நிறைய பேர் எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. நம்மளால எப்படி இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கணும், நம்மள்கிட்ட தான் கத்துக்கணும். உலகத்துல எந்த மக்களும் இப்படி புரிஞ்சுக்க மாட்டாங்க. உள்டாவா புரிஞ்சுக்கிற பெரிய விஷயம் அறிவாளிங்க நம்மளுங்க. சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் சார் அப்படி இல்லைங்க. நீங்க உலகத்திலே தண்ணியில விஷம் இருக்குது, சாப்பாட்டுல விஷம் இருக்குது, சுவாசிக்கிற காற்றில விஷம் இருக்கிறது. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள், நீங்க உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. என்னன்னா, நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறபடினால இதில் இருக்கிற விஷயங்கள் என்னை சேதப்படுத்தாது. மத்தவன் தண்ணி குடிச்சு அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், ஆனா உங்களுக்கு ஆகாது. ஏன்னா உங்களுக்கு வார்த்தை இருக்குது, அதிகாரம் இருக்குது, வல்லமை இருக்குது. ஆமே. அப்ப நம்ம அப்படிதான் விசுவாசிக்கணும். நம்ம பாருங்க, அதெல்லாம் எடுத்து ஒரு சொன்னாங்களா, வீட்டுல இந்த வீடு போகும்போது சில பொருள் தேவையில்லாத பொருள் தான் எடுத்து ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு அதை நல்லா டைட்டா முடிச்சு போட்டு அதை எடுக்கவே முடியாத அளவுக்கு மேல தூக்கி போட்டுருவாங்க பாருங்க. அது போல நீங்க உங்களுடைய அதிகாரத்தெல்லாம் மூட்டை பூச்சி கட்டி தூக்கி மேல போட்டுட்டு பரிதாபமா வாழ்ந்துருக்கீங்க. நான் சொல்றேன், நீங்களாம் ஆண்டுடைய பிள்ளைகள், கவனிங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா பாருங்க, நீங்க கை வச்சா சுகமாவாங்க, நீங்க கை வச்சா பேய் ஓடும், உங்களுக்கு சாப்பிட்டு யாதொன்று குடிச்சாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இப்பதான் யாரும் சொல்லியிருக்காரு ஆண்டவரு? ஊழியக்காரங்களுக்கா? ஆமா, ஊழியக்கார் ஃபர்ஸ்ட் விசுவாசி, அதுக்கப்புறம் தான் ஊழியக்காரர். இப்ப நான் ஊழியக்காரனா முதல்ல நான் யாரு? முதல்ல விசுவாசி. விசுவாசி இல்லாம ஸ்ட்ரைட்டா ஊழியக்காரர் கிடையாது யாருமே. முதல்ல நானும் விசுவாசி தான், அப்புறம் தான் ஊழியக்காரர். அப்ப எனக்கும் அந்த வல்லமே இருக்குது. எப்போ பாருங்க, விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். அதுதான் பேர் ரொம்ப எழுதுறாரு, எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். இப்படியே சொல்லிட்டு வந்த திரும்ப ரீகேப் பண்ண முடிஞ்சிடும். போன வாரம் என்ன பார்த்தோம்? இயேசுவை அறிகிற அறிவு என்று பார்க்கிறோம். இயேசுவை அறிகிற அறிவுல இயேசுவை எப்படி அறிந்து கொள்ளணும்னா, இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார், அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை அறிந்து கொள்ளணும்னா இயேசு ஏன் வந்தார் அப்படின்றது தெரிஞ்சாதான் நம்ம அவரை அறிகிற அறிவுல வளர முடியும். அப்போ நான் அநேக காரியங்களை இதை பேசிருக்கிறேன். முதல் வாரத்துல என்ன பேசுறேன்? இயேசுவை அறிகிற அறிவுல இந்த உலகத்திலே பாவங்களை மன்னிக்க இயேசு ஒருவரால் மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல 1000 தெய்வங்கள் இருக்கலாம், 1000 மதங்கள் இருக்கலாம். எந்த தெய்வமோ எந்த மதத்தில் உள்ள மகானோ மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கவே முடியாது. ஏன் மன்னிக்க முடியாதுன்னா, வசனம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, நான் என் தாயின் கர்ப்பத்திலே பாவத்தில் உற்பத்தியானேன், துர்க்குணத்தில் பிறந்தேன். அவர் தாவீது சொல்றாரு, மனுஷர்கள் எப்படி அவங்க கர்ப்பத்துல உற்பத்தி ஆகும் பொழுது எப்படி தான் உற்பத்தி ஆகுறாங்க? பாவத்துலதான் உற்பத்தி ஆகுறான். அவன் பிறக்கும் போதே துர்க்குணத்துல தான் பிறந்திருக்கிறான். நம்ம குழந்தைன்னு சொல்றோம், குழந்தைங்க பண்ற வேலையெல்லாம் பாருங்க. நம்ம குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாதுன்றோம், அது இந்த கையில சாக்லேட் எப்படி மறைச்சு வச்சு நம்ம கண்டதுக்கும் தெரியும் சாக்லேட் கையில இருக்குதுன்ட்டு. என்கிட்ட சாக்லேட் இல்ல அப்படின்றோம், நம்மளுக்கு தெரியும். நம்ம அது என்ன பண்றோம், அன்பா கண்டும் காணாம போயிடுறோம். ஆனா அதுக்கு அந்த துர்க்குணம் இருக்குது பாரு. ஸ்கூல்ல போய் பாருங்க, பக்கத்துல போய் சர்ச்சில் கூட உட்காந்துட்டு உங்க பிள்ளைங்களெல்லாம் பத்திரமா பார்க்கணும்.
பக்கத்துல இருக்கிற இன்னொரு பிள்ளைய நைஸா கிள்ளிடும். அது கிள்ளிட்டு அது மாதிரி டப்புன்னு இருக்கும். அந்த பிள்ளை கிள்ளும் போது நீங்க பாத்துடுவீங்க, ஏன் ஏன் குழந்தை கிள்ளுற அப்படின்னு அது ஒரு தட்டு தட்டுவீங்க. அப்புறம் அந்த அம்மா உங்களை ஒரு தட்டு தட்ட, அடுத்த வாரம் நான் இந்த சபைக்கு வரமாட்டேன். எதுக்கு இதெல்லாம்? கொஞ்சம் உஷாரா இருக்க. எந்த மனுஷனும் பிறக்கும் போது பாவத்துலதான் கர்ப்பம் தரிக்கிறாங்க, துர்க்குணத்துலதான் பிறக்கிறார்கள். புரியுதுங்களா? எந்த மனுஷனும் இல்ல விதி விலக்கல. அவங்க பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு குணங்கள்ல செயல்களில கொஞ்சம் நல்லவர்களாய் மாறுகிறவர்களா இருக்கிறார்கள், கொஞ்சம் கெட்டவர்களாக மாறுகிறவர்கள் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா உள்ள என்ன இருக்குதுன்னா, உள்ள அந்த இது இருக்குது. அவன் வெளியில நல்லவனா வாழ்ந்தா கூட உள்ள அவன் இதுலதான் உருவாகி இருக்கிறவன். பாவத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறான், துர்குணத்தினால உருவாக்கப்பட்டிருக்கிறான். அதுதான் அவனுடைய உண்மையில தன்மை, மனுஷன் தன்மை. அவன் வெளியில பாத்தீங்கன்னா வெள்ளை துணி போட்டு தெரியலாம், வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஜிப்பா போட்டு தெரியலாம். அதனால அவன் நல்லவன் நினைச்சிடாதீங்க. அவனுடைய பேச என்னன்னா, அவன் பாவத்தில் உற்பத்தி ஆக்கப்பட்டிருக்கிறான், துர்குணத்தினால் நிறைக்கப்பட்டு இருக்கிறான். அதுதான் எல்லா மனுஷனுடைய தன்மையும் இதுதான். உலகத்துல எல்லா மனுஷனுடைய தன்மையும் இதுதான். பாவத்தில் பிறந்திருக்கிறார்கள், துர்குணத்தினால நிறைந்தவர்களா தான் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மனுஷர்கள் என்ன பண்றான், சில பேரு அந்த பாவத்தை அந்த துர்குணத்தையும் வெளியில அவனுடைய சரீரத்துல செயற்களில நல்ல பரிபூர்ணமா காட்டுற பற்றினால அவன் இந்த உலகம் என்ன சொல்றது, மோசமானவன், துன்மார்க்கன் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனா உள்ளம் இருக்குது. ஆனா வெளியில சரி கொஞ்சம் நம்மள நல்லவன் சொல்லணும், நம்ம இப்படியே இருந்தா நம்மள எப்படிதான் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க, கொஞ்சம் நம்ம நல்ல பேர் எடுக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளத்துல அப்படி இருந்தா கூட வெளியில செயல்ல கொஞ்சம் நல்ல செயல்கள் செய்து வாழ்றாங்க. புரியுதுங்களா? வாழ்றாங்களா வாழலீங்களா? வாழ்றாங்க. ரெண்டு ரகமா இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றான், நான் என் மனசுல தோன்றதெல்லாம் நான் செய்வேன், ஏன்னா அவன் அடிக்கணும்னு தோணுச்சு அடிச்சுட்டேன். ஒரு இன்னொருத்தர் இருக்கிறான், அவனுக்கு தோணுது அடிக்கணும்னு தோணுது, ஆனா அவனா யோசிக்கிறான், ஐயோ இவனை அடிச்சுட்டா நம்ம வீட்டுல நம்ம என்ன சொல்லுவாங்க, நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் என்ன சொல்லுவாங்க, சரி அடிக்க வேணாம் அப்படின்ட்டு வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. ரெண்டு ரகம் இருக்கிறாங்க. ஆனா கவனிங்க, ஆனா அவன் பாவத்தில் தான் பிறந்து இருக்கிறான், துர்க்குணம் அவனுக்குள்ள இருக்குது. இதுதான் மனுஷனுடைய தன்மை. ஆனா நல்லவனா இருக்கிறவனுக்கு கூட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சி யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னா அவனை தப்பு பண்ணிடுவான். நல்லவனா இருக்கிறான் பாத்தீங்களா, நல்லவனா வாழ்ந்து இருக்கிறான், ஆனா உள்ள துர்க்குணம் இருக்குது, உள்ள பாவம் இருக்குது. ஆனா ஒரு சூழ்நிலை கிடைக்குது, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சி இதை நான் இந்த தப்பு பண்ணா யாருமே தெரியாது, மாட்டிக்க மாட்டேன்னா அவனும் செஞ்சிருவான். ஏன்னா இதுதான் மனிதன். அதனாலதான் இந்த உலகத்துல நான் சொல்ல கேளுங்க, எல்லா மனுஷர்களுக்குள்ளயும் பாவ சுபாவம் இருக்கிறது, பாவத்தன்மை இருக்கிறது. அதனால நிறைய பேர் கேள்வி, குழந்தை எங்க சாகுது? நிறைய பேர் கேள்வி, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு, ஏன் சாகுது? குழந்தை பிறந்ததே பாவத்துலதான் உற்பத்தி ஆகிருக்குது, துர்க்குணத்துலதான் அது பிறந்து இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த பாவத்தின் வல்லம் என்ன பண்ணிச்சு, அந்த குழந்தையை தாக்கி விட்டது. அதனாலதான் குழந்தை பிறந்த உடனே செத்துது, 3 மாசத்துல செத்துது. ஏன்னா மனுஷனுக்குள்ள இருக்கிற பாவத்துடைய பவர் அவ்வளவு இருக்குது. நிறைய பேர் குழப்பம், கடவுள் தான் சாவச்சிட்டார் குழந்தைய. இல்ல, பாவம் ஆட்டி படைச்சுன்னு இருக்குது மனுஷன்ல. புரியுதுங்களா? பாவத்தின் விளைவுகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. சரி, இப்படி இருக்கிற இந்த உலகத்துல இயேசு ஒருவர்தான் பாவம் இல்லாதவராய் பிறந்தார். அல்லேலூயா. கை தட்டக்கூடாதா? இயேசு இருக்கு, நல்லா தட்டுங்க. அவர் தான் இந்த உலகத்துல பாவம் இல்லாதவராய் பிறந்தார். அதனாலதான் அவருக்கு உலகத்துல இருக்க எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க அதிகாரம் உண்டு. அதை அவர் செஞ்சம் காட்டினாரு. அதுக்கு அடுத்தது மத்தேயுல பார்த்தோம், இயேசு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். இனி உலகத்துல பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஓய்வு நாளா, சனிக்கிழமை ஓய்வு நாளான்ட்டு பயங்கர போட்டி நடக்குது, கலாச்சாரங்கள் இருக்குது. ஆனா இந்த கலாச்சாரங்கள் மத்தியில இயேசுதான் மெய்யான வழியா இருக்கிறார். கலாச்சாரங்கள் வழிகள் கிடையாது, கலாச்சாரங்கள் நம்மை வாழ வைக்காது. சில பேர்லாம் சொல்றாங்க பாருங்க, எங்க இதுல சொல்லிட்டாங்க, எங்க சமூகம் எங்களுக்கு மேல இருக்கிறவங்க இதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஒரு மனுஷன் நல்லா வாழணும்னா ஒன்னே ஒண்ணுதான் பிடிக்கணும், ஆண்டுடைய வார்த்தையை தான் பிடிக்கணும். ஆண்டுடைய வார்த்தையை பிடிச்சி இந்த வார்த்தை என்ன சொல்லுது அதன்படி அவன் செஞ்சாதான் அவன் நல்லா இருக்க முடியும்.
எங்க அப்பா சொன்னாரு, எங்க பாட்டி சொன்னாங்க, எங்க கொள்ளுக்கு தாத்தா சொன்னாரு, கொள்ளு பாட்டி சொல்லிச்சு, இல்லைங்க எங்க வம்சத்திலே இப்படிதாங்க. இதெல்லாம் உங்களை வாழ வைக்காதுங்க. உங்களை வாழ வைக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். நிறைய பேர் பாருங்க அதெல்லாம் புடிச்சுக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை விட்டுறாங்க. அதனாலதான் இந்த இடத்துல நான் சொல்றேன், கர்த்தர் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். சடங்காச்சாரங்கள் பெருசு கிடையாது, ஆண்டவர் தான் பெரியவர். அதுக்கடுத்து போன வாரம் பார்த்தோம், கர்த்தர் அழிக்கிறதுக்கு வரல. போன வாரம் என்ன பார்த்தோம்? ஆண்டவர் எதுக்கு வரல? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அப்படிதான் எண்ணம் இருக்குது, அவர் தான் வியாதியை கொடுக்கிறாரு. சில பேர் சொல்லுவாங்க, நானும் ஒரு யோபுயா, சோதிக்கிறாருங்க. யோபுக்கு 6 மாசம் சோதனை முடிஞ்சு யோபு 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு ஓஹோன்னு வாழ்ந்துட்டாரு. இன்னும் ஓடின்னு இருக்குது, இவங்க இன்னும் யோபாக்குறாங்க. அதுதான் நான் சொல்றேன், நீ யோபும் கிடையாது, கர்த்தருடைய பார்வையில நீ யோபுலாம் கிடையாது, உனக்கு சோதனையே இல்லை. நீ ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சு. நிறைய மக்கள் பாருங்க நினைக்கிறாங்க கர்த்தர் அழிக்கிறவர், நானும் ஒரு யோபு அப்படின்ட்டு. இல்லவே இல்லை. சரி, இந்த நாள்ல நம்ம பார்க்க வேண்டிய காரியம் மத்தேயு 18வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷகுமாரன் பாருங்க கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு எதுக்கு வந்தார்னா, இந்த நாள்ல நான் சொல்றது, இயேசு கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இயேசு எதற்கு வந்தார்? போன வாரம் என்ன சொன்னா, அழிக்கிறதுக்கு வரல. ஆனா இது என்ன சொல்றா, கெட்டு போனதை ரட்சிக்கா அழிந்து கொண்டு இருக்கிறதை காப்பாற்றுவதற்கு வந்தான். இதுல 2 ரகம் இருக்குது பாருங்க. இப்ப வீட்டுல ஒரு ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஊத்திருச்சுன்னா ஒரு துணி போட்டு தொடச்சிருக்கோம். இது ஒரு ரகம். ஆனா நான் டிவில ஒரு இதுல பார்த்தேன், ஒரு விளம்பரத்துல ஒரு பஞ்சு இருக்குது, சோஃபால ஊத்திடுச்சு தண்ணி. ஆனா அந்த சோஃபால ஊத்தின தண்ணியை கூட அது என்ன பண்ணிச்சுன்னா உறிஞ்சிக்கிச்சு. அது வச்சு அப்படியே ஒட்டி எடுத்தா அது உறிந்து கொண்டு தனக்குள்ள இழுத்து கொண்டுச்சு. இயேசு நம்ம எப்படி ரட்சித்தார்னா, நம்மளை வெறும் கழிவு மட்டும் ரட்சிக்கல, நம்ம மேல இருக்கிற பாவங்களையும் சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்மளை எப்படி ரட்சித்தார்னா, ஆண்டவரு நம்மளை எப்படி இந்த அழிவு கெட்டு போனதுல இருந்து எப்படி காப்பாத்தினார்னா, ஏதோ நம்மளை மட்டும் கழிவு விட்டு காப்பாத்தல, அவர் தன்மேல் அதை ஏற்றுக்கொண்டார். ரொம்ப முக்கிய விஷயம், அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். ஏன் தன்மேல் ஏற்றுக்கொண்டார்னா, உன்னை கழிவு சுத்தப்படுத்தி விட்ட திரும்பவும் நீங்க அதுல மாட்டிப்பீங்க. ரட்சிப்புல பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரட்சிப்பை குறித்து கவனிங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ரட்சிப்புன்றது ஏதோ இயேசு நான் ஏத்துக்கிற நாள் வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு. என்ன நினைக்கிறாங்க? இப்ப உதாரணமா ஒருத்தர் 2020 இயேசு ஏத்துக்கிறாருன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் 2020 வரைக்கும் செஞ்ச பாவத்தெல்லாம் இயேசு என்ன பண்ணிட்டாரு, மன்னிச்சுட்டாரு. இன்னும் பட்டு நான் பாவம் செய்யாம வாழ்றதுக்காக என்ன வச்சிருக்கிறாரு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி மன்னிக்கல, உங்களை அப்படி மன்னிக்கல. ஏன்னா இது செகண்ட் சான்ஸ். அப்படி நினைக்கிட்டேன்னா, ஒரு சான்ஸ் நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு சான்ஸ் கொடுத்தாரு என் வாழ்க்கையில, நான் தப்பு பண்ணிட்டேன், 2020 வரைக்கும் நான் பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சுட்டாரு, இப்ப என்ன புதுசா மாத்தி விட்டுட்டாரு, இப்ப நான் 2020 இருந்து பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, தப்பு செய்யக்கூடாது. இதுதான் ஆண்டவர் என்ன கொடுத்து ரட்சிப்புன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், 2020 வரைக்கும் மன்னிச்சுட்டு உங்களை விட்டா அடுத்த நாளே நீங்க செஞ்சிருவீங்க தப்பு. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, போர்ட்ல எழுதி போட்டத ஆண்டு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு இதுல எழுதக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, ரட்சிப்புல நமக்கு என்ன நடந்தது அப்படின்னா, நீங்க நினைக்கிற மாதிரி ரட்சிப்புல 2 காரியம் இருக்குது. மனுஷனுக்குள்ள பாவ சுபாவம் என்று ஒன்று இருக்கிறது, பாவ செயல்கள் என்று ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? பாவ சுபாவம், பாவ செயல். பாவ சுபாவம்னா என்னன்னா, நம்ம அந்த வசனம் சொல்லிச்சு பாத்தீங்களா, நான் தாயின் கருவில் பாவத்தில் உற்பத்தி ஆன துர்க்குணத்தில் பிறந்தேன். இதுதான் பாவ சுபாவம். ஒவ்வொரு மனுஷனும் அங்கிருந்து பிறக்கும் போதே, குழந்தைய பிறக்கும் போதே பாவமும் துர்க்குணமும் நிறைந்தவர்கள தான் பிறக்கிறாங்க. இது பாவ சுபாவம். இந்த குழந்தை ஒரு தவறான பாவ செயல ஒண்ணுமே செய்யலனா கூட இந்த குழந்தைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அந்த பாவ சுபாவம் இருந்து கொண்டே இருக்குது. இந்த சுபாவம் இவன் என்னைக்காக ஒரு நாள் தவறு செய்வதற்கு கண்டிப்பா இது அவனை ஒரு ஃபோர்ஸ் பண்ணும்.
ரொம்ப நல்ல பையங்க, ஏன் தான் இப்படி செஞ்சான்னு தெரியல. எத்தனை பேர் சொல்றோம் அவன் பையன் அவன் செஞ்சானா, அந்த பொண்ணு பண்ணிடுச்சா, நினைச்சே பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த சுபாவம் உள்ள இருக்குது. ஆனா வெளியில அவங்க பாவ செயல் செய்யல, நல்ல செயல் தான் செஞ்சு வாழ்ந்தாங்க. ஆனா இந்த சுபாவம் ஒரு ஏற்ற வேலையில என்ன பண்ணிச்சுன்னா அதனுடைய சக்திய வீரியத்தை வெளியில காண்பிக்க தொடர்ந்து பாருங்க, மாறிடுறாங்க. அதனாலதான் பாருங்க, நான் பார்த்து இருக்கிறேன் நிறைய நல்லவங்க கொஞ்ச நாள் எவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க திடீர்னு கெட்டவங்களா இருப்பாங்க. நம்மளுக்கு ஆச்சரியம், அவரா? சில பேர் பார்க்க அவரை பிடிக்கிறாரு, ஆமா அவரே தான். அவரை சண்டை போட, ஆமா அவரே தான். அவரே எப்படி பண்ணார், அவரே தான். ஏன்னா அவருக்குள்ள என்ன இருக்குதுன்னா பாவ சுபாவம் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்குள்ள ரெண்டு இருக்கும். பாவ சுபாவம் தாயின் கருவிலிருந்து தொடர்ந்து வருகிற பாவ சுபாவம் இருக்கும். இரண்டாவது அவன் செய்கிற பாவ செயல்கள் இருக்கு. ரெண்டாவது அவன் செய்கிற பாவ செயல்கள். கவனிங்க, இந்த பாவ செயல்கள் தான் வித்தியாசப்படும். ஒருத்தர் நிறைய செய்வான், ஒருத்தர் கம்மியா செய்வான், ஒருத்தர் 1 2 செய்வான், ஒருத்தர் 10 செய்வான், ஒருத்தர் 100 செய்வான். பாவ செயல்கள். ஆனா எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? பாவ சுபாவம் இருக்குது. அல்லேலூயா. 2 தப்பு பண்றவான். அவர் சொல்லுவாரு, நான் மாசத்துல ஒரே ஒரு நாள் தாங்க சண்டேல குடிப்பேன். இன்னொருத்தர் சொல்லுவாரு, நான் 4 சண்டே தான் குடிப்பேன். இன்னொருத்தர் சொல்லுவாரு, நான் வாரத்துல 2 நாள் தான் குடிப்பேன். இது மாதிரி செயல்ல வித்தியாசம் இருக்கலாம். ஆனா இந்த ஒண்ணு பாட்டும் ரொம்ப யோகியமா பேசிப்பாரு. நான் அவன மாதிரி கிடையாது, நான் நல்லவன் ஆக்கும், அவனா மோசமானவன். ஆனா செயல் தான் கம்மியா இருக்குது, செயல்ல தான் டிஃபரெண்ட். ஆனா உள்ள பாவ சுபாவம் ஒண்ணுதான். கவனிங்க, கடவுள் ஒரு மனுஷனுக்கு நரக தண்டனை நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது அவன் செய்த செயலுக்காக கொடுக்கல, அவனுடைய சுபாவம், அவன் சுபாவமே அப்படி இருக்குது. புரியுதுங்களா? அந்த சுபாவத்தை இந்த உலகத்தில யாராலையும் மாற்ற முடியாது. அந்த சுபாவத்தை, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை முற்றிலுமாக கழுவி அது திரும்பவும் அவனுக்குள்ள வராதபடிக்கு அவனை மாற்ற எந்த சக்தியும் கிடையாது இந்த உலகத்துல. அதை செய்யறதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில, கடவுள் இந்த உலகத்தில மனிதனாக வந்தார். எதற்காக வந்தார்? மனுஷனுடைய அந்த பாவ சுபாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்க, அந்த பாவ சுபாவத்தை நீக்கி, அந்த அழிவை நீக்கி அவனை ரட்சிக்க வந்தார். அந்த பாவ சுபாவத்தை அவனை விட்டு சுத்தமா ஃபுல் ட்ரை பண்ணி திரும்பி அந்த சுபாவம் அவனுக்குள்ள வராதபடிக்கு அவனை கழுவுறதுக்கு தான் இயேசு இந்த பூமியில பாவம் இல்லாதவராய் பிறந்தார். பாவ சுபாவம் இல்லாதவராய் பிறந்தார். இயேசு இந்த பூமியில எப்படி பிறந்தாரு? பாவ சுபாவம் இல்லாதவராய் பிறந்தார். அந்த பாவ சுபாவம் இல்லாதவராய் அவர் பிறக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா, மனுஷர்கள் ஒரு ஆண் பெண் இணைந்து பிள்ளை பெறுகிற மாதிரி வராமல் கண்ணில் வைத்த ஒரு கண்ணியை தேர்ந்தெடுத்து பரிசுத்த தெய்வத்தின் மூலமாக அதில உற்பத்தி ஆகி அவர் பரிசுத்த அந்த தெய்வத்தின் சுபாவத்தோடு பிறந்து அவர் இந்த பூமியில மனுஷனுக்காக பல காரியங்களை செய்து ஒரு குறிப்பிட்ட நாளில சிலுவையில தன்னுடைய மொத்த ரத்தத்தையும் கொடுத்து மனுஷனுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் யார் செஞ்சார்னா, நம்முடைய பாவ சுபாவத்தை அவர் நிர்மூலமாக்கும்படியா. அல்லேலூயா. நம்ம பாவ சுபாவத்தெல்லாம் அவர் என்ன பண்ணாருன்னா இதெல்லாம் சரி பண்ணாரு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு நிறைய குழப்பம். இயேசு என் பாவத்தை கழுவிட்டார்னா எப்படி நான் பாவம் செய்யறேன்? கிறிஸ்தவங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு கேள்வி, ஏன் கிறிஸ்தவங்க ஏன் பாவம் செய்யறாங்க? கவனிங்க, இயேசு எதை மன்னித்தார்னா உங்க பாவங்களை மன்னிக்கல, பாவ சுபாவத்தை மன்னித்தார். இயேசு எதை நீக்கினார்? எதிலிருந்து உங்களை ரட்சித்தார்னா உங்களுக்குள்ள மனுஷனுக்குள்ள இருந்த பாவ சுபாவத்தை நீக்கி ரட்சித்துட்டார். அதுதான் ரொம்ப முக்கியம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மரம் வேரோட இருக்குது. நீங்க டெய்லி போய் 2 இலையை வெட்டி வெட்டி போட்டு வாங்க, 2 கிளையை வெட்டி வெட்டி போட்டு வாங்க, அந்த மரம் அழிஞ்சிருமா? அது அழியாது. இன்னும் ஜோரா நீங்க வெட்டினதுக்கு நாளைக்கு 4 இலை முளைச்சிருக்கும், கடகடன்னு முளைச்சிடும். நீங்க யோசிப்பீங்க, இந்த மாதிரி 2 இலை வெட்டி இருந்தா இன்னைக்கு 4 வந்துடுச்சு, சரி இன்னைக்கு 4 வெட்டுவான், நாளைக்கு போனீங்கன்னா 8 முளைச்சிடும். இன்னைக்கு மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா பாவ செயல்களை கட்டுப்படுத்த பாக்குறாங்க, பாவ செயல்கள் கூட போராடி இருக்கிறாங்க. ஆனா கவனிங்க, இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க சுபாவம், பாவ சுபாவம் இருக்குது உள்ள,
அந்த சுபாவத்தை வச்சுக்கிட்டு செயலெல்லாம் சரி பண்ண பாக்குறாங்க. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரம் நல்ல வேரோட ஸ்ட்ராங்கா ரொம்ப அப்படி கம்பீரமா உள்ள புதஞ்சு இருக்குது, நல்ல வேரோட புதஞ்சுட்டு இருக்குது. இவங்க டெய்லி 2 இலையை வெட்டிட்டு நான் சரி பண்ணிட்டேன், ஐ எம் ஓகே, நான் இந்த குணத்தை மாற்றி விட்டேன், ஐ எம் ஓகே, நான் இந்த தவறுகளை செய்வதில்லை, நான் ஓகே அப்படின்றாங்க. இது எப்படின்னா 2 இலையை வெட்டுற மாதிரி இன்னும் 4 இலை முளைச்சுன்னு தான் இருக்குது. என்ன ஒண்ணுன்னா, யாருக்கும் தெரியாம செஞ்சீங்கன்னு ஓகே ஓகே ஓகேன்னு போயிருக்கிறாங்க. ஆனா உண்மையில இலை முளைக்குது. இதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த மரத்தை வேறே நோண்டணும். வேரோட நோண்டினா தான் அந்த மரம் மொத்தமா எடுக்கப்பட்டதுக்கு அடையாளம். கரெக்டுங்களா? அப்பதான் அந்த இடத்துல என்ன பண்ணது, இலை முளைக்காது. ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணார்னா, சிலுவை மரணத்துல நம்முடைய பாவ சுபாவத்தை நம்ம விட்டு நீக்கி விட்டார். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குது? கிறிஸ்துவ ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ என்ன இருக்குது? பாவ செயல்கள் இருக்குது. நல்லா கவனிங்க, என்ன இருக்குது? பாவ செயல்கள் இருக்குது. கிறிஸ்துவ கிட்ட பாவ செயல்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதுதான் யோவான் சொல்றாரு, நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்குள்ள இராது. கவனிங்க, நமக்குள்ள என்ன இருக்குதுன்னா பாவ செயல்கள் இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? கிறிஸ்துவ கிட்ட என்ன இருக்குது? பாவ செயல்கள் இருக்குது. அது யாருக்கிட்ட இல்லைன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பாவ செயல்கள் இருக்குது. ஆனா தேவனுடைய பார்வையில அந்த ஒவ்வொரு மனுஷனை அடிக்கிறது, அவன் வாழ்க்கையை நரகமாக்குறது, செத்த பிறகு அவனுடைய ஆத்துமாவை அவனுடைய ஆவியை நரகத்துக்கு கொண்டு போவது எது கேட்டீங்கன்னா, பாவ செயல் கொண்டு போவாது, பாவ சுபாவம். இந்த பாவ சுபாவம் எங்க உருவாச்சு? ஏதேன் தோட்டத்துல ஆதாம் கர்த்தருடைய வார்த்தை மீறி அந்த கனியை புசிச்சா பாருங்க, அன்னைக்கு இந்த உலகத்துல மரணம் சொன்னா பாத்தீங்கன்னா, இது புசிக்கும் நாளில் சாவாய், இது புசிக்கும் நாள் என்ன பண்ணுவ சாவாய் சொன்னாங்க. அந்த சாவுதான் அழிவு, அந்த சாவுதான் கெடுக்கிறது. அந்த சாவுன்றதுதான் என்னன்னா, பாவ சுபாவம் ஆதாமுக்குள்ள வந்து ஏவாளுக்குள்ள வந்து அந்த சந்ததியில வந்த எல்லா மனுக்குலத்தின் மேலையும் வந்துடுச்சு. இப்ப இயேசு என்ன பண்ணார்னா, பூமியில மனுஷனா வந்து சிலுவையில மரிச்சிட்டாரு. இப்ப அவரை நம்பி ஏற்றுக்கிறவங்களுக்கு முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷனுடைய பாவ சுபாவத்தை நீக்கி போடுகிறார், சுத்தமாக்குறார். அதனாலதான் ஆண்டுடைய பிள்ளைகள் பாத்தீங்கன்னா, இப்போ நான் இயேசுவை ஏற்றுக்கும் போது ரட்சிக்கப்பட்டேன்னா, ரட்சிக்கப்பட்டது எங்கன்னா ஆவியில ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பாவ சுபாவம் என்னை விட்டு நீக்கப்பட்டுச்சு. ஆனா எனக்கு என்ன இருக்குது? பாவ செயல்கள் இருக்குது. கோவப்படுற, சில நேரத்துல அப்படியே ஒரு மாதிரி பாக்குறேன், சில பேர்கிட்ட முறைகிற, சில பேரை சிரிக்கிற இருக்குது, இந்த சுபாவம்லாம் இருக்குது. இதுதான் பாவ செயல்கள். ஆனா தேவன் கவனிங்க, இந்த பாவ செயல்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, இம்மையிலே சரி கட்டுவாரு. கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுவாரு? இம்மையில சரி கட்டுவாரு. ஒருத்தர் இயேசுவை ஏத்துக்கினா அப்படின்னா அப்படியே பாவ சுபாவம் மன்னிச்சுட்டாரு. அவனுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா, பரலோக பாக்கியத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு? பரலோக பாக்கியம் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அவன் என்ன பண்றான்? இயேசு ஏத்துக்கணும் சில பாவ செயல்லாம் செய்யறான். சில கிறிஸ்தவங்க பாத்துக்கிறேன், சில பேர் அப்படி தனியா போய் யாருக்கு தெரியாம ஏதோ பண்ணிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு இங்க வந்து நல்லா அல்லேலூயா அப்படின்றது புரியுது எனக்கு. ஆனா கர்த்தருக்கும் அது தெரியுது, கர்த்தரும் பாக்குறாரு. அவங்க நினைக்கிறாங்க யாரும் பார்க்கல, அவன் நினைக்கிறாங்க பாஸ்டர் பார்க்கல, கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, சொந்தக்கார பார்க்கல, தெரிஞ்சவங்க பார்க்கல. இல்ல, கர்த்தர் பார்த்துருக்கிறாரு, அவருக்கு தெரியும், அவரை ஏமாத்தவும் முடியாது. ஆமா பாருங்க, அதான் பண்ணும்போது கர்த்தருக்கு இப்ப மேல வந்து என்னன்னா, இவரை வந்து நீ போய் நம்ம போய் தனியா இது பண்ணிட்டு வந்த போ நீ நரகம் அப்படி கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்னா, கர்த்தர் நரகமும் பரலோக பாக்கியமும் ஒரு மனுஷனுக்கு எதன் அடிப்படையில கொடுக்கிறார்னா, அவனுடைய ஆவியில இருக்கிற அந்த பாவ சுபாவம். ஒரு மனுஷனுடைய ஆவியில அந்த பாவ சுபாவம் இருந்ததுன்னா அந்த மனுஷன் பரலோகம் போக முடியாது. அவன் எவ்வளவு நல்ல செயல்கள் உடையவனா இருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம பாருங்க, நம்ம 2 விதத்துல இருக்கணும் கிறிஸ்துவங்க. இப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாம் பாவ சுபாவம் இருக்குதா இல்லையா? ரட்சிக்கப்படாதவங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? இருக்கா இல்லையா? பின்னாடி இருந்தெல்லாம் வரல, இருக்கா? ஒரு மனுஷன் இயேசுவை ஏத்துக்கலன்னா அவன் ரட்சிக்கப்படல. ரட்சிக்கப்படலன்னா என்ன ரட்சிக்கப்படல? அவனுடைய பாவ சுபாவம் அவனை விட்டு நீக்கப்படல, அவனுக்குள்ள பாவம் இருக்குது. இப்ப அவனை பாவின்னு சொல்லலாமா? சொல்லலாமா சொல்லக்கூடாது? பாத்தீங்கன்னா நம்மளால 2 விதம் வர்றாங்க. ஒருத்தர் வேண்டாம் சொல்லாம
நீங்களும் குழம்பு போயிருக்குங்க. நான் சொல்றேன், பாவம் சுபாவம் இருக்கிறவன் பாவி. பாவம் சுபாவம் இருக்கிறவன் பாவி. மதராசில இருந்தா மதராசி. புரியுதுங்களா? அப்போ பாவம் சுபாவம் இருக்கிறவன் பாவி. அவன் நீதி செய்யறானா செய்யலையா? நீதியான செயல்கள். அப்படி பாவியா இருக்கிறவன் நீதியான செயல்கள் செய்யறானா செய்யலையா? அப்போ ஒரு பாவி நீதி செய்ய முடியுமா முடியாதா? ஒரு பாவி நீதி செய்ய முடியுமா முடியாதா? முடியும் அப்படின்ற ஒரு அலேலியா. அப்ப நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு புரியல. நான் கேட்கிற கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போது எப்படி இருக்கிறான்னா, பாவ சுபாவம் அவனை விட்டு நீக்கப்படல. அந்த சுபாவம் ஆதாம்ல இருந்து உருவான அந்த பாவ சுபாவம் அவனுக்குள்ள தொடர்ந்து வந்துகிட்டே இருந்ததால அவன் பாவியா இருக்கிறான். இப்போ அவன் நல்லது செய்யறானா செய்யலையா? இயேசுவை ஏத்துக்காதவங்க நல்லது செய்யறாங்களா இல்லையா? இயேசுவை ஏத்துக்காதவங்க நல்லவங்களா இருக்கிறாங்களா இல்லையா? ஆனா அவன் நல்லவனா இருக்கிறான், நல்லது செய்யறான். ஆனா நம்ம வசனத்தின்படி பார்க்கும்போது அவனுடைய பாவ சுபாவம் நீக்கப்படல. அவன் பாவியா இருக்கிறான். அவன் பாவியா இருக்கிறான். ஆனா என்ன பண்றான்? நல்லது செய்யறான், நீதிலாம் செய்யறான். 1000 ஏழைகளுக்கு அன்னதானம் போடுறான். வீட்டுக்கு வெளியில 2-3 குழா போட்டு வைக்கிறான். எவனோ தாகமா வந்தா தண்ணி குடிச்சு போங்கடான்ட்டு செய்யறாங்களா செய்யறீங்களா? எல்லாம் நல்லது செய்யறான். சரி, இந்த பாவி இவ்வளவு நல்லதெல்லாம் செய்யறதுனால அவன் நீதிமானா மாறிடுவானா? மாற முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அது சுபாவம் உள்ள இருக்குது இல்லையா? அதுதான் இப்ப பிரச்சனை. அவன் செய்யறது ரெண்டாவது. அவன் எதனால பாவி என்று நாம் தீர்மானிக்கிறோம்? சுபாவம் உள்ள இருக்கிறதுனால கடவுளும் அவனை அப்படிதான் தீர்மானிக்கிறாரு. கடவுளும் அவனை அப்படிதான் பாக்குறாரு. இந்த சுபாவம் இருக்கிறதால இவனை பாவின்னு தீர்மானிக்கிறாரு. அதனால அவன் பாவி நீதிமான் ஆகல. அவன் எப்ப நீதிமான் ஆவான்? எப்ப பரிசுத்தமானாமா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு விசுவாசத்தின் மூலம் ஞானஸ்நானத்தை பெறும் பொழுது அவனுடைய பாவ சுபாவம் மன்னிக்கப்பட்டு அவன் நீதிமான் ஆவான். அதுக்கு வரைக்கும் அவன் எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவன் பாவிதான். எவ்வளவு நீதி செஞ்சாலும் அவன் பாவிதான். சரி, இப்போ உங்களை பாருங்க. இப்ப நீங்களாம் யாரு? எப்படி நீதிமானா? நீங்களும் அதே பாவியா தான் இருந்தோம். நம்மளும் அப்படிதான் அதே பாவியா தான் இருந்தோம். பாவ சுபாவம் உள்ள இருந்துச்சு, பாவியா இருந்தோம். இயேசுவை விசுவாசிச்சோம், ஏற்றுக்கொண்டோம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, அப்படின்னா அந்த சகல பாவ சுபாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற வார்த்தையின்படி சுத்திகரிச்சிருச்சு. இப்போ நம்ம நீதிமான் ஆகிட்டோம். இப்ப நீதிமான் ஒரு பாவம் செய்யறதுனால அவன் பாவியா நீதிமான்? பதிலே உங்களுக்கு எதுக்கு வம்பு? அதுதான் புரியணும். அது புரியணும் உங்களுக்கு இவ்வளவு. ஏன்னா நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நீங்க இயேசுவை ஏத்துக்கணும் வாழ்ற வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இருக்காது. ரொம்ப பரதாம போயிட்டு இருப்பீங்க லைஃப். அப்போ கவனிங்க, ஒரு பாவி நீதி செஞ்சு நீதிமான் ஆகல. ஒரு நீதிமான் பாவம் செய்யறதுனால அவன் பாவியாவும் மாற முடியாது. கரெக்டுங்களா? இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்ட அந்த பாவ சுபாவங்கள் நீக்கப்பட்டவன் அவன் பாவ செயல்கள் செய்வதனால அவன் திரும்பவும் பாவியாக மாறவே முடியாது. அதனால்தான் நம்மளெல்லாம் ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போறாரு. ஆனா நம்ம இதுல என்ன பிரச்சனை? ஏன் கிறிஸ்தவங்க இன்னைக்கு இது இப்படி நம்ப முடியல? ஏன் நம்ப முடியல அப்படின்னா அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. என்னன்னா கவனிங்க, நிறைய கிறிஸ்தவங்க அவங்க நீதிமானா எப்படி மாறுறாங்க நம்புறாங்கன்னா, கவனிங்க, எப்படி நீதிமானா மாறுறாங்க நம்புறாங்கன்னா அவங்க நல்லது செஞ்சதுனால நீதிமானா மாறணும்னு நம்புறாங்க. எப்படி நம்புறாங்க? அவங்க சில கிறிஸ்தவங்க எப்படி தங்களை நீதிமானா மாறிட்டோம் நம்புறாங்கன்னா, நான் 7 நாள் உபவாசம் இருக்கிறேன், அதனால நான் நீ கொஞ்சம் நீதிமான். அவர் சொல்வாரு, நான் 7 நாள் உபவாச நீதிமான். இன்னொருத்தர் வருஷத்துல ஐயா இந்த 40 நாள் எப்பவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாசம் சொல்றாரு, சுகர்லாம் இருக்குது, உபவாசம் இருக்குது ரொம்ப கஷ்டம், இருந்தாலும் அவர் வருஷத்துல அந்த 40 நாள் இருக்கிறாரு. நம்ம தான் இந்த சத்தியத்தால் பேசுறாங்க இல்ல, போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க, புரிஞ்சிச்சு அவருக்கு. இதுதான் சொல்றாரு, ஐயா இது நான் 10 வருஷமா இருக்கிறேன், திடீர்னு நிறுத்த முடியாது, எல்லாரும் கேட்பாங்க, அதனால இருக்கிற கொஞ்ச நாள் வரைக்கும் நான் இப்படியே 40 நாள் உபவாசம் இருந்து முடிச்சுக்கிறான். ஆனா நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான்.
அப்ப பாருங்க, இப்ப அவர் என்ன பண்றாருன்னா 40 நாள் உபவாசம் இருந்தா நான் நீ கொஞ்சம் பரவாயில்ல நீதிமான் அப்படின்னு நம்புறாரு. இப்போ இப்படிதான் மனுஷன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவனிங்க, தன்னுடைய செயல்கள் மூலமாக தங்களை நீதிமான் நம்புறதுனால இவங்க சின்ன தப்பு பண்ண உடனே என்ன ஆயிடுதுன்னா, இவங்க எதன் அடிப்படையில தான் வாழ்றாங்கன்னா, அவங்களுடைய செயல் தான். நான் இவ்வளவு ஜபம் பண்ணா நான் நீதிமான், இவ்வளவு உபவாசம் இருந்தா நான் நீதிமான், இதெல்லாம் செஞ்சா நீதிமான் சொல்லிட்டு இப்படி எல்லாம் வாழ்றதுனால இதுல எதிர குறைபாடுகள் வரும்போது இவங்க தங்களை நீதிமான்கள் என்று நம்ப முடியவில்லை. எங்க போயிடுறாங்க? இதெல்லாம் ஒழுங்கா செய்யலன்னா நான் பாவி. அவங்க எப்படி அவங்கள நம்புறாங்க? இதெல்லாம் செஞ்சனால்தான் நான் நீதிமான் நம்புறாங்க. அதெல்லாம் செய்ய முடியாம போகும்போது நான் பாவி அப்படி போயிடுறாங்க. ஆனா உண்மையா எப்படி நம்பணும்னா, நான் இதெல்லாம் செஞ்சு நீதிமான் ஆகல. எப்படி நீதிமானான? இயேசு சிலுவையில எனக்காக சிந்தின ரத்தத்தினால, அவர் எனக்காக செய்ததினால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால, என்னுடைய செயல்களினால் நான் நீதிமானாகவில்லை, இயேசு கிறிஸ்துவனுடைய செயலினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால, எப்படி நான் இயேசுவின் செயலால் நீதிமானாக்கப்பட்டனோ அதே போலதான் அந்த நீதி எனக்குள்ள இருக்கும். நான் செய்யற பாவ செயல்னா நான் பாவியாக மாற முடியாது. இந்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். புரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய பேருக்கு ஒரு கேள்வி, அப்போ நம்ம எவ்வளவு பாவம் என்ன வேணும், பாவம் என்ன வேணாலும் செய்யலாமா? ஐயா வரேன், நான் தான் நீதிமான் ஆயிட்டேன், நான் தான் நீதிமான் ஆயிட்டேன், நான் தான் பரிசுத்தம் ஆகிட்டேன்னு சொல்றீங்க, என் பாவம் சுகத்தை கழுவிட்டான்னு சொல்றீங்க, எனக்கு பரலோகம் கன்ஃபார்ம்னு சொல்றீங்க, நான் இப்ப என்ன வேணாலும் பாவம் செஞ்சுக்கலாமா? டெய்லி ஒரு 2 டம் அடிச்சுக்கலாமா? லைட்டா ரொம்ப இல்லையா, ஒரு பெருக்கு மட்டும் போட்டுக்கலாமா? ஓகே, புரியுது எனக்கு. மக்கள் அடுத்தது யோசிக்கிற கேள்வி இதுதான். ஏன்னா பிசாசு அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் பேசிக்கிட்டே இருப்பான். பத்தியா, அப்படி இது செய் அது செய், ஏன்னா நீ நீதிமான் ஆயிட்ட, நீ உனக்கு பரலோகம் கன்ஃபார்ம். கவனிங்க, ரட்சிக்கப்படாதவன் பாவ சுபாவத்தில் இருக்கிறான். அவன் பாவ செயல் செய்யும் போது கர்த்தர் அவனை தண்டிக்கும் பொழுது எதன் அடிப்படையில தண்டிக்கிறானோ அந்த பாவ சுபாவத்தின் அடிப்படையில பரலோகத்துக்கு வர தகுதியற்றவன் என்று சொல்லி அவனை நரகத்துக்கு அனுப்பிடுறாரு. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அந்த பாவ சுபாவத்தை நீக்கிட்டு பரலோக டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணா, பாவ செயல்களுக்கு இம்மையிலேயே சரி கட்டுவாரு. ஹலோ, இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் செஞ்சா அவங்களுக்கு நரக தண்டனை கிடையாது, நரகம் கிடையாது. ஆனா அதுக்கு உண்டானது இங்கே செட்டில்மெண்ட் பண்றாரு. எப்படி சௌகரியம்? செட்டில்மெண்ட் உங்களுக்கு இங்கே இருக்குது. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு செட்டில்மெண்டே கிடையாது. ஏன்னா அவனுக்கு சோட்டு பேர் அவனு என்ன, அதாவது என்னன்னா, மரண தண்டனை கைதிக்கு 1 வாரம் ஜெயில் தண்டனை எல்லாம் கிடையாது. ஒரு மரண தண்டனை கைதி தீர்ப்பாயிடுச்சுன்னா அவரை 1 வாரம் ஜெயில வைப்போம், சிறிய தண்டனை ஒன்று கொடுப்போம் அப்படிலாம் வராது. பெரிய தண்டனை வந்த பிறகு பெரிய தண்டனைக்குள்ள சிறிய தண்டனை கிடையாது. கரெக்டுங்களா? அது போல இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. யோவான் 3வது அதிகாரம் 17-18 வசனத்துல சொல்லு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. அதனால அவனுக்கு செட்டில்மெண்ட் கிடையாது. அதனால அவன் நல்லா இருப்பான் அந்த பூமியில. நீங்க யோசிப்பீங்க, அவனும் என்ன பண்றான், அக்கிரமம் பண்றான், அவனால நல்லா இருக்கிறான், அவனுக்கு செட்டில்மெண்ட் வேற, உங்களுக்கு செட்டில்மெண்ட் வேற. இப்ப சொல்லுங்க, நீதிமான் ஆயிட்டீங்க, உங்க பாவத்தை மன்னிச்சுட்டாரு, பரலோக டிக்கெட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நீங்க பாவம் செஞ்சாலும் அவர் ஒன்றும் அதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ண மாட்டாரு. ஆனா உங்களுக்கு செட்டில்மெண்ட் இருக்குது. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றேன், புத்திசாலி கிறிஸ்துவம் பாவம் செய்ய மாட்டான். புத்திசாலி கிறிஸ்துவ என்ன பண்ண மாட்டான்? பாவம் செய்ய மாட்டான். ஏன் பாவம் செய்ய மாட்டான்? அவனுக்கு செட்டில்மெண்ட் இங்க இல்ல, இதுக்கு பின்னாடி. ஆனா கிறிஸ்துவனுக்கு செட்டில்மெண்ட் இங்க இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதனாலதான் பாருங்க, கிறிஸ்துவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பாடுகள்லாம் வரதுக்காகன்னா அவங்க செட்டில்மெண்ட் இங்கே இருக்குது. இது தெரிய மாட்டேங்குது. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இயேசுவை ஏத்துக்க கூட இவ்வளவு கஷ்டம். பாவத்தை நிறுத்துங்க, பாவ செயல்களை நிறுத்துங்க. பாவ செயல்களை நீங்க நிறுத்திட்டீங்கன்னா இந்த பூமியில நீங்க சூப்பரா வாழலாம். ஏன்னா உங்களுடைய பாவ சுபாவம் அகற்றப்பட்டுச்சு. பாவம் செய்யணும் இல்லைன்னா உங்க வாழ்க்கை தாங்க என்ன சொல்றாங்க, கோல்டன் லைஃப்ங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? ஆமென். சரி, நான் இந்த நாளை சொல்ல முடிக்கிறேன். நான் நிறைய காரியம் என்னென்னமோ பேசணும்னு வந்தேன், ஆனா என்னென்னமோ பேசிட்டேன்.
சரி, அடுத்த வாரம் நம்ம பேசலாம் தொடர்ந்து. அப்ப இயேசு ஏன் வந்தான்றதுல இதுவும் ஒரு காரணம். இயேசு அழிக்கிறதுக்கு வரல, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். ஓகேங்களா? அப்ப நம்ம கெட்டு போயிருக்க நம்மை ரட்சித்து விட்டார். இப்ப நம்ம அவருடைய ரத்தத்தினால் நீதிமான் ஆயிருக்கிறோம். நம்ம பாவி கிடையாது. நீங்க பாவியா? ஜபத்துல போய் பாவி வந்திருக்கிற ஆண்டவரே சொல்லுவீங்களா? சொல்லவும் கூடாது. ஏன் பாவி சொல்லக்கூடாதுன்னா, நீங்க இவங்க ஏன் பாவி சொல்றாங்கன்னா, இவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டாங்க. சில பாவ செயல்கள் பண்ணதுனால இவங்க என்ன சொல்றாங்க, நான் பாவிட்டாங்க. அப்ப வந்து இவங்க இயேசு நம்பி வாழல, செயல் நம்பி வாழ்றாங்க. இதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். உங்களை இப்படியே கொண்டு போயிட்டு கடவுள்கிட்ட ஒண்ணுமே பெற்றுக்கொள்ளாதபடி ஆகிடுவான். அதனால இதெல்லாம் புரிஞ்சு